ரூத் எப்படி வந்தாங்க? ஆனா தேவன் ஒரு ராஜாத்தியாய் மாற்றி போவாசின் தோட்டத்துக்கே ராணியாக மாற்றி வைத்தார். இது தேவராஜ்யத்துல சாத்தியமானது. உலகத்துல இப்படி சாத்தியம் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ராஜ்யத்துல வேற மாதிரி நடக்கும். உலகத்துல தேவ ராஜ்யத்துக்கு கொண்ட வேற மாதிரி இருக்கும். இப்ப நகோமி அங்க மோவாப்புல இருக்கும்போது ஒண்ணுமே சரியில்லை, கணவன் கூட இறந்துட்டாங்க. மோவாப்பு மேல ஃபுல்லா சாபம் இருந்தனால இங்க இஸ்ரவேல் பெண்ணாகிய நகோமி அங்க போய் மேரேஜ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க எல்லாருமே அந்த மோவாப் தேசத்துக்குள்ள போனோன்னு எல்லா சாபங்களா இருக்குது. 2 மகன்கள், கணவன் எல்லாம் இறந்துட்டாங்க. ஆனா அங்க இருந்த மோவாப்பிய பெண் ரூத்து இந்த ராஜ்யத்துல கனெக்ட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, மீண்டும் ஆசீர்வாதங்கள் உயிர் பெற ஆரம்பிக்குது. போவாஸ் என்கிற ராஜா, அவருடைய தோட்டத்துக்கு அதிபதி, இப்ப சிந்த போனதை பிறக்க போனவங்க சிறந்ததை வாங்கிட்டு அநேகரை போஷிக்கிறவர்களா ரூத் மாறிட்டாங்க. இந்த ராஜ்யத்தை நீங்க ஏற்றுக்கொண்டேன்னு வைங்களேன், கிறிஸ்துவுக்குள் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிரகிக்க முடியாது, நினைக்க முடியாத காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு.